ஹாய் கைஸ், குட் மார்னிங். சண்டே விலாகு. மார்னிங் வந்து பார்க்குக்கு வந்தாச்சு. எப்போதும் மேலே வாக்கிங் போவோம் மொட்டை மாடியில். ஸோ இன்றைக்கி சண்டேனால கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சோம். சீக்கிரம்னா என்ன, எழுந்திரிச்சோன்னா சரி பக்கத்தில் வாக்கிங் வரலாம் அப்படின்னு வந்தோம். நல்லா இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற பார்க்கு. இங்கே நம்ம குழந்தை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. டைம் ஆகிடுச்சி. வீட்டில் போய் சோளா பூரிக்கு மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அதை போய் சமைச்சி சாப்பிட வேண்டியதான். ஒரு கப் இந்த கப்புக்கு எடுத்திருக்கேன். ஒரு கப் மாவு, கோதுமை மாவு. ஃபஸ்ட்டு ஒரு 1.25 கப் வந்து மைதா மாவு போடணும். அப்புறம் ரவை வந்து ஒரு 1/2 கப்பு இல்லை 1/4 கப் போட்டால் கூட போதும் ரவை. அப்புறம் உப்பு, 1 ஸ்பூன் உப்பு. நெக்ஸ்ட் வந்து சோடா உப்பு 1/4 கப். இது தேவையில்லைனாலும் விட்டுலாம், ஏன்னா நம்ம தயிர் போட்டு தான் பிசைய போகிறோம். ஸோ இது தேவையில்லைனாலும் விட்டுலாம். தயிர் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல், நான் வந்து டிஃபன் பாக்ஸில் ஹாஃப் டிஃபன் பாக்ஸ் பசும் தயிர் தான் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு ஹாஃப் தயிர் போட்டுக்கலாம். இந்த தயிர்லேயே வந்து நல்லா பிசையணும். அப்போ தான் நல்ல பூரி பிசு பிசுன்னு நல்லா சாஃப்டாக இருக்கும். தண்ணி வந்து பார்த்து தெளிச்சுக்கோங்க. தெளித்து தண்ணி பிசையலாம் மாவு. மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்சால் போதும். இப்போ மேலே எண்ணெய் ஊற்றி தடவி வச்சிடலாம். சன்னா மசாலாவுக்கு நான் ஒரு 1/4 கிலோ சன்னா வந்து ஊற போட்டிருந்தேன் நைட்டு. ஸோ இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை 3ஐயும் போட்டு நம்ம வேக வச்சிடலாம். ஒரு 6 விசில் வச்சிருந்தா போதும். சோளை மசாலாவுக்கு நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் 2 வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி பூண்டும் குட்டியாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதுக்கு இந்த மசாலாவுக்கு நம்ம எதுவுமே அரைக்க போகிறதில்ல. எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடலெண்ணெய் இல்லை ரீஃபைண்ட் ஆயில் எதுனாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். அப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த கல்பாசி இதெல்லாம் போட்டிருக்கேன். இது நல்லா டீப்பாக புரிய வேண்டாம். 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூன் ஓமம் போடணும் இந்த டிஷ்ஷுக்கு. கண்டிப்பாக ஓமம் என்கிட்ட இல்லை. ஸோ நான் வந்து இது மட்டும் சேர்த்து பெருஞ்சீரகம் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போது இந்த கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் இஞ்சி பூண்டு சேர்த்தே வதக்கிடலாம். அப்புறம் இந்த தக்காளியை போட்டுடலாம். அப்புறம் மஞ்சள் பொடி, வந்து வத்தல் பொடி. நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் மல்லிப்பொடி. இந்த சோளை மசாலாவுக்கு ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஜீரகத்தூள். இதுதான் மெயினு இந்த மசாலாவுக்கு. ஜீரகத்தூள் நல்ல 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சன்னா மசாலா வேக வச்சு வச்சிடணும்ல. இப்போ இதெல்லாம் எடுத்துடலாம். இதெல்லாம் எடுத்து தனியாக வச்சிடலாம். அதில் ஃப்ளேவர் இறங்கியிருக்கும். இந்த பாதி சன்னா வந்து போட்டுடலாம். இந்த சன்னா ஃபுல்லாக மேஷ் பண்ணி போட்டுடலாம். இந்த சன்னா ஃபுல்லாக நல்லா மேஷ் பண்ணி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் நல்லா அடித்து கூட போட்டுக்கோங்க. இந்த சன்னா நான் வந்து மேஷ் பண்ணிட்டேன். இப்போ இதில் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து ஊற்றிடலாம்.
இந்த குருமா மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஊற்றிடலாம். இது வந்து கிரேவி வந்து சிக்கன் ஆகிறதுக்காக தான் அந்த இது. தண்ணி பத்தாது, தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தண்ணி ஒரு டம்ளர் 1.5 டம்ளர் ஊற்றிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும், கிரேவி வந்துடும். நல்லா அடுப்பை ஹையில் வச்சுட்டு ஃப்ளேவர் உப்பு போடுமான்னு பார்த்துக்கோங்க. உப்பு நான் ஃபஸ்ட்டு உப்பு போட்டிருக்கேன், அதனால் இப்போ கொஞ்சம் பாதி உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1.5 ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இது கொதிச்சதுக்கப்புறம் ரெடி. லாஸ்ட்டாக கசூரி மேத்தி போட்டுடலாம். இது வந்து கொத்தமல்லி தழை, நிறைய ஃப்ளேவர் இதெல்லாம் நிறையா இருக்கும். ரெடி. நம்ம 2 hours முன்னாடி நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவு நல்லா வந்துருச்சு, பர்மனெண்ட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு குட்டி குட்டியாக பால் போட்டு இது கொஞ்சம் இந்த மாதிரி இலக்கமாக தான் இருக்கும். நம்ம இதிலே வந்து பூரி போட்டுடலாம், சூப்பராக வரும். பூரி போட்டுடலாம். பூரி போட்ட உடனே இந்த மாதிரி அழகாக வந்துடும். இவ்வளோ நேரம் நல்லா 2 மணி நேரம் விட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும். புசு புசு புசுன்னு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த பூரி நல்ல ஃபெர்மெண்ட் ஆகிருந்துச்சுன்னா பூரி போட்டோன்னே விரிஞ்சிடும், மாவு ஃபுல்லாக விரிஞ்சு வரும். ரெடி ஆயிடுச்சு. சண்டே மார்னிங் என்னோடய ப்ரன்ச்சு லன்ச் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. வந்து நான் நெத்திலி மீன் வந்து குழம்பு வச்சேன். இது வந்து ஆக்சுவலி நேற்று நைட்டே வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி நல்லாயிருக்குங்கிறதுக்காக நெத்திலி மீன் குழம்பு. நானும் பாப்பாவும் மட்டும்தான் நான் வெஜிடேரியன். நான் மித்த அத்தையும் என் ஹஸ்பண்டும் வந்து வெஜிடேரியன். ஸோ எங்களுக்கு மட்டும் இங்கே வந்து ரைஸ் எங்களுக்கு மட்டும் வச்சுட்டேன், அவங்களுக்கு வெளியே சாப்பாடு வாங்கிட்டாங்க. இப்போது மீன் வந்து ஃப்ரை பண்ணணும். இதோ விலை மீன் வாங்கி மஞ்சள் பொடி மசாலா எல்லாம் போட்டு வச்சுருக்கேன், ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். அப்புறம் குழம்புக்கு வாங்கின நெத்திலி மீன் வந்து கொஞ்சம் இருந்து தான் பாப்பா வந்து ஃப்ரை வேணும் அப்படின்னு கேட்டாள். ஸோ அதை வந்து இப்போ போட போகிறேன். கேமரா மேன் அஷ்டம்